வெல்கம் டு Suduthanni. இன்னைக்கு தேர்ட் எபிசோட் ஆஃப் மீல் மேட் சீரீஸில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈஸியான காம்போ தான். அது எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு காம்போ தான் பார்க்க போகிறோம். ஜீரா ரைஸ் கூட பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு காம்போ ரெசிபி. ஆனால் டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம ஜீரா ரைஸ் பண்ணிடலாம். அதுக்கு அரைக்க பாஸ்மதி ரைஸை ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். இது தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் சோக் பண்ணி வச்சுருங்க. அரை மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை லைட்டாக வறுத்துக்கலாம். இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. அப்போ தான் முந்திரி பருப்பு நல்லா பர்ஃபெக்டாக செவந்து வரும். இதில் எந்த ஒரு ஃப்ளேவருமே நம்ம சேர்க்காதனால முந்திரி பருப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா இதில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். அரை கப் ரைஸ்க்கு 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதோட அரை டீஸ்பூன் உப்பு, கூடவே நம்ம ஊற வச்சுருக்க அரிசியும் சேர்த்துக்கலாம். அரிசி சேர்க்கும் போது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேருங்க. இப்போ இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சிடலாம். இருக்கட்டும். இப்போது ஒரு விசிலுக்கு அப்புறமா இது பர்ஃபெக்டாக குக் ஆகிடுச்சு. பாஸ்மதி ரைஸ் இந்த அளவுக்கு வெந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இது ரொம்பவே பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கும். இந்த மாதிரி வச்சு எடுத்திங்கன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட ஜீரா ரைஸ் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இதோட சைட் டிஷ்க்கு நம்ம பன்னீர் பட்டர் மசாலா பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதில் 2 வெங்காயம், 4 பல் பூண்டு, 1 இன்ச் அளவு இஞ்சி சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயத்தை ரொம்ப ரஃப்பாக தான் சாப் பண்ணி சேர்த்துருக்கேன், ஏன்னா இதை அரைக்க தான் போகிறோம். சும்மா ரேண்டமாக கட் பண்ணிக்கோங்க. இது ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா இதில் 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 தக்காளி, 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பன்னீர் பட்டர் மசாலா நல்லா க்ரீமியாகவும் டேஸ்டியாகவும் வர்றதுக்கு முந்திரி பருப்பை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நல்லா வேக வைக்க போகிறோம். அப்பப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சாஃப்டாக வர அளவுக்கு வேக வச்சுருங்க. தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது நல்லா வெந்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இது நல்லா ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இது இருக்கட்டும். அடுத்து அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். மிக்ஸி அலசி இந்த தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வர அளவுக்கு நம்ம அடுப்புலேயே வச்சுருக்கலாம். இப்போது இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா நல்லா ஒன்று போல் மிக்ஸ் ஆகணும். தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் பட்டர் கூட நடுவில் சேர்த்துக்கலாம்.
இது நல்லா கொதிக்கட்டும். மசாலாவோட பச்சை வாசனை போகணும். ஸோ அந்தளவுக்கு கொதிக்க விடுங்க. அப்பப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதித்து வரும்போது இதில் 1/4 கப் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். அதோட 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். திக்காக இருந்துச்சுன்னா 1/4 கப் ஃப்ரெஷ் க்ரீம் போதும். கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா 1/2 கப்பாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது காரமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணால் கூட ஃப்ரெஷ் க்ரீமும் சுகரும் சேர்க்கும் போது அது நல்லா பேலன்ஸ் ஆகிடும். இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இதில் 200 கிராம் பன்னீர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பன்னீர் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நம்ம அடுப்புலேயே வச்சுருக்கலாம். அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பன்னீர் நல்லா சாஃப்டாகி வரும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் நம்ம கசூரி மேத்தி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சமாக க்ரீமும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா இப்போ சூப்பர் க்ரீமியாக ரெடி ஆகிடுச்சு. பன்னீர் பட்டர் மசாலானாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அது இவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் போது வேணால் நான் சொல்லுவாங்க. இது ஜீரா ரைஸ் கூட ஒரு பர்ஃபெக்டான காம்போவாக இருக்கும். நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கூட இதை வச்சு அனுப்பலாம். இந்த சூப்பர் க்ரீமி அண்ட் டெலிஷியஸான பன்னீர் பட்டர் மசாலாவோட ஜீரா ரைஸ் இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கோம். நீங்களும் இந்த காம்போ ட்ரை பண்ணி பார்க்கலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.